கால்நடை தோழர்களே, இன்று ஒரு அருமையான ஒரு தொகுப்போடு உங்களுக்கு வந்திருக்கிறேன். கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிறு உப்பேசத்தை பற்றி நான் இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்பாக எடுத்து வந்திருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, நீ கால்நடை வளர்ப்பு இரு முறைகளில் வளர்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில. ஒரு முறை மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய ஒரு முறை, ஒரு முறை பண்ணை திட்ட முறையில வீட்டில் வளர்க்கக்கூடிய முறை. பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மாட்டை பொறுத்தவரையும் காலையில அதாவது மேய்ச்சல் நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்போர்கள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான தண்ணீர்கள் மற்றும் அடர் தீவனத்தை கொடுத்து மாடுகளை மேய்ச்சல் நிலத்தை நோக்கி மேய அனுமதிப்பார்கள். இது ஒரு முறை. அடுத்ததாக வீட்டிலே பாலுக்காகவும் மற்ற இதர விவசாய சாணத்திற்காகவும் வளர்க்கக்கூடிய முறைகள் இருக்கு. அதே போல ஆடுகள் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக பண்ணை ஆடுகளை தொட்டில் முறை அமைப்பில் ஆடுகள் இன்னைக்கு வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஆடுகளையும் மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய முறைகளும் இருக்கு. சரி, இப்ப இந்த வயிறு உப்பிச நோய் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இது மேய்ச்சல் நில வளர்ப்பு கால்நடைகளுக்கும் வருது, வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் வருது. சரி, இது எதனால வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டுப்போன உணவு, திடீர் தீவன மேலாண்மை. பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போடக்கூடிய தீனிகளை போடாம புதுசா கிடைக்கும் போது அந்த தீனிகளை நம்ம போடுறதுனால. சரி, பொதுவாக கெட்டுப்போன சாதத்தை அதிகமாக உண்பதால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா விசேஷம் நடக்கும், மிச்சப்பட்ட சோறானதை மாட்டுக்கு வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீவனத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தாலும் இது ஏற்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கா பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு எப்பொழுதுமே கோதுமைத்தோடு வைப்போம். திடீர்னு கோதுமைத்தோடு இருக்காது, திடீர்னு என்ன செய்வோம் அப்படின்னா குச்சி தீவனத்தை கொண்டாந்து வைப்போம். அதாவது அளவுகள் கூட போனாலும் பிரச்சனை, அளவுகள் குறைச்சு வந்தாலும் இந்த கால்நடைகளுக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா தீனிகள் நிதமும் கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற அதை செரிப்பதற்கு, அதை எரிப்பதற்காக நுண்ணுயிர்கள் நம்ம ரெடியா இருக்கும். மாட்டினுடைய வயிற்றுல அந்த நுண்ணுயிர்கள், பல நுண்ணுயிர்கள் ரெடியா இருக்கும். இப்ப எப்பவுமே கோதுமத்தோடு தின்னுட்டு இருக்குன்னா அதற்கு ஏற்ற அந்த அமிலம் தான் அங்கே சுரந்து பல நுண்ணுயிர்கள் ரெடியா இருக்கும். பல கோடி கணக்கான அணுக்கள் அந்த நுண்ணுயிர்கள் வயிற்றுல இருக்கு. அப்ப அந்த தீனிக்காக இருக்கும். இப்ப திடீர்னு கோதுமத்தோடு கிடைக்கல, குச்சி தீவனம் தான் கிடைச்சு, அதை போட்டோம்னா அதுக்கு அது ப்ராசஸிங் பண்ணதுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிதமும் பார்த்தீங்க அப்படின்னா கோப்போர் புல்லு போடுவோம். ஆனால் கோப்போர் புல்லு இல்லை அப்படின்னா அதிகமாக நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய இனதலைகளை கொண்டாந்து திடீர்னு கொண்டாந்து போடுவோம். வீட்டில் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரத்தை வெட்டியிருப்பாங்க. அப்போ அதனுடைய இலைதலைகளை நம்ம கொண்டாந்து மாடுகளுக்கு போடும்போது திடீர் தீவன மாற்றத்தினால கூட இந்த வயிறு உப்பிசம் ஏற்படும். இந்த வயிறு உப்பிசம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது காலை நேரங்களில் ஏற்பட்டதா இல்லை, இருக்கலாம் ஒரு 5%, ஒரு 6% இருக்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளதான் அது பெரும்பாலும் நடக்கும். பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலத்துக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய மாடுகளை கொண்டாந்து நம்ம கட்டுத்தரில் கட்டுவோம். கட்டிட்டு எல்லாத்திற்கும் தீனி வச்சுட்டு ஓய்வு எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு இடத்துல நிற்காம அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும். ஏன்னா மாடு அமைதியா நின்ன மாடு என்னடா திடீர்னு பண்ணும்போது கிட்ட போய் பார்த்தோம்னா வயிறு பார்த்தீங்கன்னா விகாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதா காணப்படும். சரி, என்னடா பார்க்கும்போது தட்டி பார்த்தோம்னா தப்பான சத்தம் கேட்கும். அப்ப இது மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். மூச்சு விட ரொம்ப சிரமப்படும், அசை போடாது, மாடு ரொம்ப இருக்க சோர்வாயிரும். சுறுசுறுப்பா இருந்த மாடு சோர்வாயிரும். அதாவது நம்மளை பார்த்து மூச்சு விடவும் அதே மாதிரி கண்ணீர் தண்ணி வரும். சரி, இப்படி வரக்கூடிய வெளிப்பாடு இந்த வயிறு உப்பேசத்துல காணப்படுங்க. சரி, இந்த நேரத்துல நம்ம கால்நடை மருத்துவர் இல்லாத நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய
அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு வைத்திய முறைகளின் அடிப்படையில பொருளை வச்சு பயன்படுத்தி அந்த நேரத்தில் இந்த வயிறு உப்பீச நோயை எவ்வாறு சரி செய்யலாம். ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எண்ணற்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல பல நாட்டு வைத்தியர்கள் பல பல ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சு ஒரு தொகுப்பாவே வச்சிருக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நாட்டு வைத்தியர்களுடைய சங்கத்தின் மூலமாக ஒரு 80% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீட்டு வைத்திய முறை தாங்க இது. வயிறு உப்பீசம்னா ஒரு 250 கிராம் புளி, வீட்டில் இருக்கக்கூடிய புளி, அதே மாதிரி வெல்லம் 250 கிராம், சுக்கு தூள் 50 கிராம், மிளகு தூள் 10 கிராம், கல் உப்பு 50 கிராம், இவைகளை 1 லிட்டர் நீரில் கலந்து வடிகட்டணும். வடிகட்டி கொடுக்க வேண்டும். மாட்டுக்கு புறை எறியாம கொஞ்சமா கொடுக்கணும். நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. புளி 250 கிராம், வெல்லம் 250 கிராம், சுக்குத்தூள் ஒரு 50 கிராம், மிளகு தூள் 10 கிராம், கல் உப்பு 50 கிராம், இவைகளை 1 லிட்டர் நீரில் கலந்து நல்லா கலந்தீங்கன்னா கரைஞ்சிரும். அதை ஒரு துணி வச்சு நம்ம வடிகட்டி கொடுக்கலாம். சார், இதெல்லாம் தேடுறதுக்கு முன்னாடி என் மாடு வயிறு பெருசாகிட்டே இருக்கு, மாடு மாதிரியா இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம். நல்லெண்ணெய் ஒரு 250 மில்லி எடுத்து வாயில நேரடியா ஊத்துனீங்கன்னா ஓரளவு இந்த மேல அதாவது அமிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வாயுவானது இந்த எண்ணெய் ஊத்தும் போது என்ன ஆகும்னா இந்த வாயு மேலாக்க வந்துடும். வந்துச்சுன்னா மாடினோட வயிறு கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி வாயு என்ன செய்யணும்னா கடிவாளம் குழாய் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஊதாங்குழாய் எடுத்து வாய்க்கு இடையில கொடுத்து பின்னாடி கட்டிட்டோம்னா அந்த மூச்சு வெளியே விடுவதற்கு எளிதாக இருக்கும். மாடை நடக்க விடணும், இல்லைன்னா ஓட விடணும். கொஞ்சம் ஓடுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயிறினுடைய அளவு குறைஞ்சு மாடு நார்மலுக்கு ஆயிரும். சரி, அப்படி கொடுத்தும் சரியாகலைன்னா உடனே நம்ம கால்நடை மருத்துவருக்கு தெரியப்படுத்தணும். இப்ப இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தீவன மேலாண்மை நம்ம சரி பண்ணிக்கணும். இது வராம இருக்கணும்னா தீவன மேலாண்மை, கெட்டுப்போன உணவு கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கெட்டுப்போன சாதம் கொடுக்கக்கூடாது. விசேஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாயாசங்களை கொடுக்கக்கூடாது. புதிய நவதானியங்களை கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி புதிதாக ஒரு மரத்தை வெட்டுறாங்க, ஒரு செடியை வெட்டுறாங்கன்னா அதை அழியாந்து போடக்கூடாது. எப்பவும் கொடுக்கக்கூடிய தீனிகளை முறையாக கொடுக்கப்பட வேண்டும். புதிதாக ஒரு தீனியை கொடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இது மாதிரி இந்த ஆரோக்கியமாக இந்த மாடை நம்ம கால்நடைகளை வளர்த்து அதிக லாபம் பெற வேண்டுகிறேன். மற்றொரு சிந்தனை தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.